ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா பவுடர்ஸ் எல்லாம் வெங்காயம் தக்காளியில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நம்ம நல்லா கிளறிக்கலாம். நான் ஆல்ரெடி 5 சப்பாத்தியை ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் சப்பாத்தியில் நல்லா கோட் ஆகணும். அதனால இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை தூவி இறக்கணுன்னா நம்மளோட சுவையான சில்லி சப்பாத்தி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.